வந்துருச்சு உஸ்தாத். இதுனா என்ன கடைசியா என்ன கடைசியா படிச்சு சொல்லுங்க பாப்போம். First method, second method, third method. டெஸ்ட் மெத்தட் என்ன சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹமத் ஃபத்ஹத்தைன் or அலிஃப் வந்தா 2 counts நீட்டி நிப்பாட்டணும். செகண்ட் மெத்தட் வந்து தாவுல் மர்பூத்தா லாஸ்ட்ல வந்துச்சுன்னா ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு ஓதணும். இது போதுங்க. வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடையும் செகண்ட் மெத்தடையும் விட்டு தேர்ட் மெத்தட்ல சுக்கூன் வச்சு ஓதணும். நம்பர் 2 செகண்ட் மெத்தட் பூத்தாவை ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு ஓதணும். தேர்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடையும் செகண்ட் மெத்தடையும் விட்டு தேர்ட் மெத்தட்ல சுக்கூன் வச்சு ஓதணும். அதுக்கப்புறமா லெட்டர் ப்ரொனன்சியேஷன், ராகம், நீட்டுதல், அடையாளங்கள், எழுத்துக்கள். நீட்டுதலுக்கு என்ன சொல்ற? ராகம் வரலனா நீட்டுதல் வராது, நீட்டுதல் வரலனா ஓத வராது. மத்துண்டா என்ன? மத்துனா அலிஃப் யா வாவ். மத்த எத்தனை வகையா பிரிக்கலாம்? 3. 3 அப்படியா? ஆமா உஸ்தாத். மத்த எப்படி பிரிச்ச 3 சொல்லுங்க பாப்போம். அலிஃப் யா வாவ். பிழையே. மத்தினுடைய வகைகள். மத்தினுடைய வகைகள் 2 தானே சஜிதா கான்? ஆமா, the symbols and letters. 2 இருக்கு ஹஸ்ரத். எதெல்லாம்? அடையாளங்கள், எழுத்துக்கள். அடையாளங்கள் சொல்லுங்க அப்ப. எதெல்லாம் அடையாளங்கள்? சிம்பிள்ஸ். ஃபத்ஹா மத், ஃபத்ஹத்தைன். ஃபத்ஹத்தைன், ஃபத்ஹ் மத் அதுதான். ஃபத்ஹா கஸ்ரா தம்ம. பிழை. ராங்.
மத்தியோட சிம்பிள்ஸ் மறந்துட்டு பாத்தீங்களா? ராங். அலிஃப் யா வாவ். அலிஃப் யா வாவ். அலிஃபியா வாவ். அப்படியா? ஆமா ஹஸ்ரத். ம். அலிஃபியா வாவா மத்தியினுடைய சிம்பிள்ஸ். ராங். அது லெட்டர்ஸ். மத்தியினுடைய லெட்டர்ஸ் தான் அலிஃபியா வாவ். மத்தியினுடைய லெட்டர்ஸ் தான் அலிஃப் யா வாவ். அலிஃப் யா. சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். இதான் மத்தியினுடைய எழுத்துக்கள், லெட்டர்ஸ். What are the symbols? This one, which one? ஃபத்ஹா மத், ஃபத்ஹத்தைன், ஃபத்ஹாத்துன். Wrong. Answer is wrong. Hmm? Hmm. Hmm. பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க பாப்போம். பார்த்து சொல்லுங்க என்னன்னு சொல்லி. மறந்துட்டீங்களே. மறந்தா பிரச்சனை. இது மூணையும் பார்த்து சொல்லுங்க. என்ன இது? ஃபதஹ் மத்து, ஃபதஹத்துன், ஃபதஹத்தைன். அதா? ஃபத்ஹா மத், ஃபத்ஹா மத், கஸ்ரா மத், தம்ம மத். அப்ப எங்க போச்சு? ஃபதஹத்துன், ஃபதஹத்தைன் எல்லாம் எங்க? எங்க சவுண்ட காணோம்? திபஹான், ஃபதஹத்துன், ஃபதஹத்தைன், ஃபதஹ் மத் எல்லாம் சொன்னீங்க, எங்க அது? ராங்னா? சரி. இந்த ஃபதஹத்துன், ஃபதஹத் சாரி, ஃபதஹ் மத்து, ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம் மத்து. இந்த மத்தினுடைய அடையாளம் வந்தா எவ்வளவுக்கு நீட்டணும்? 2 கவுண்ட்ஸ். 2 கவுண்ட்ஸ் நீட்டணும். இந்த மத்திய அடையாளம் வந்தா 4 கவுண்ட்ஸ். ராங். ராங், ராங், ராங். 5 கவுண்ட்ஸ். 7 கவுண்ட்ஸ், 8 கவுண்ட்ஸ். சொல்லுங்க அப்படி. ஹஸ்ரத் 3. 3 கவுண்ட்ஸ். Totally wrong. 3 கவுண்டும் wrong, 4 கவுண்டும் wrong, 5 கவுண்டும் wrong, 6 கவுண்டும் wrong. எல்லாம் wrong. ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் சரி. மாறி மாறி சொன்னா எல்லாம் wrong. மத்த பத்தி சரியா பார்க்கல இப்படியா? மத்து மறந்துட்டு வசனத்துல ஹஸ்ரத் லாஸ்ட்ல நிப்பாட்ட மட்டும் தான் நீங்க சொன்னது கரெக்ட். மத்த எல்லாமே wrong. நிறைய ப்ராப்ளம் உள்ள. வை? 2. ஹஸ்ரத் 2. wrong. பாத்தீங்களா? 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 1 சொல்லுங்க, இல்லாட்டி 2 அல்லது 3 அப்படி ஆன்சர் பண்ற. இது சரி, இதுவும் சரி.
ம் என்ன அதிபகான் மறந்துட்டீங்களே. ஓகே, இந்த லெட்டர்ஸ் வந்தா நீங்க நீட்ட வேண்டியது 3 seconds. How many seconds? 3 seconds. ஓகே, அதாவது 6 கவுண்டுக்கு நீட்டணும். 6 கவுண்ட். எத்தனை கவுண்ட்? 6 count. 6 கவுண்ட். 3 seconds. மறக்கக்கூடாது. திருப்பி அடுத்த கிளாஸ்ல நிறைய கேள்வி கேட்பேன். நீங்க மறக்கிறீங்க. 2 விஷயம் மறந்துக்கிறீங்க. ஒன்று மத்தில சிம்பிள்ஸ் டோட்டலா நீங்க மறந்துட்டீங்க. நான் டிஸ்ப்ளே பண்ண பின்னால தான் நீங்க எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு மறந்துச்சு. ஓகே, ஸோ மறக்கப்படாது. முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயத்தையும் இன்றைக்கு கெட் பண்ணிக்கொள்வோம். வசனம் ஒன்று நாங்க ஓதுற நேரத்துல இதுலயும் ஒரு வகையான மத்தொண்டி. அந்த மத்தை பத்தி நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். வசனத்துல நாங்க நிப்பாற்ற இடத்துல வரக்கூடிய மத்து. வசனம் ஒன்றை ஓதி கொண்டு வந்து வசனத்தை நிப்பாற்ற இடத்துல வரக்கூடிய மத்து நான் விளங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ் ஸ்டார்டிங் இதை பத்தி கேள்வி கேட்பேன். அதுக்கு நான் ஓதி தருவேன். ஓகே வரீங்களா? சரி, என்ன மத்துன்னு பார்ப்போம். சரியா? வசனத்துல ஸ்டார்டிங் வரக்கூடிய மத்து என்ன மத்துன்னு பார்ப்போம். சரி, இப்ப நீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே நீங்க ஓதி கொண்டு வந்து கடைசியா அந்த நூலுக்கு என்ன செய்ய போறீங்க ஹரிபாகான்? லாஸ்ட்ல அந்த நூலுக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்ட போறோம். அப்படித்தானே? அஸ்தஈன். என்ன செய்வோம் லாஸ்டா? உங்களோட போன் கையில ஆகிக்குது ஹரிபாகான்ட்ட. உங்களோட மைக் ஆஃப் ஆகிக்குது, மைக் ஓன் ஆகுது, திருப்பி ஆஃப் ஆகுது, போன் கையில. அப்படியா? இப்போ கிளாஸ் செய்யலாது. இல்ல ஹசரத், டவுட் பாக். என்ன ப்ராப்ளம்? மைக் ஆஃப் ஆகுது, மைக் ஓன் ஆகுது, என்ன ப்ராப்ளம்? போன்ல பிரச்சனை அப்படியா? அதிபகான் சவுண்ட காணும். அதிபகான் எஸ் ஹசரத். எங்க போன் கையில ஆகிக்குது. இல்ல ஹசரத். அவ எப்படி போன் ஆஃப் ஆயிடுச்சு? மைக் ஆஃப் ஆகி ஓன் ஆகி நேரு கால் வந்து அப்படியா? ஹசரத் அம்மா ஆஃப் பண்ணாங்க ஹசரத். ஹை. டவுட் சொல்லி கொடுக்க. டவுட் சொல்லி கொடுப்ப? யார் சொல்லி கொடுத்த? நீங்களா அம்மாவா? யார் சொல்லி தந்த? கிளாஸ் முடிஞ்ச போறா நீங்க அம்மா டிஸ்கஸ் பண்ணணுமா? கிளாஸ் முடிய வரைக்கும் எங்களா போச்சு. இல்லாட்டி உங்களுக்கு மறந்து எல்லாம் மறந்து போயிடும். நான் லாஸ்டா என்ன கேட்டேன் கேள்வி சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்துல நான் விஷயம் ஒன்று சொல்லி தந்தேன். இந்த வசனத்துல நான் என்ன எப்படி சொல்லி நாங்க எப்படி சுக்கூன் வச்சு ஓதலாம்? ஆஹா ஆஹா, பாத்தீங்களா பாத்தீங்களா பிள்ளை? எப்படி சுக்குனிச்சு ஓதலாம் அல்ல, இந்த வசனத்தை நாங்க எப்படி நிப்பாட்டணும்? அதான் கேள்வி கேட்ட கேள்வி. எப்படி நிப்பாட்டணும். நிப்பாட்டணும்? சுக்கூன் வச்சு லாஸ்ட்டுக்கு நிப்பாட்டணும். வெரி குட். லாஸ்ட்டுக்கு சுக்கூன். சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். சரியா? ஓகே, நான் சொல்றேன். அடுத்த கிளாஸ் விளங்கப்படுத்தணும். டைம் தான் எங்களுக்கு பிரச்சனை. ஓகே, லாஸ்ட்டுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறேன்னு சொன்னால் கவனமா கேட்டுக்கொள்ளணும். அங்க ஒரு முக்கியமான ரூல்ஸ் ஒண்டிக்கிறேன். நீங்க சுக்கூனுக்கு வச்சு நிப்பாட்ட நேரத்துல அதுக்கு முன்னால வாரது, இந்த இடத்துல வாரது மத்தினுடைய எழுத்துக்களாக. மத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொன்னால் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ் அல்லது அலிப் வந்தால், அல்லது இந்த இடத்துல ஃபதஹ் மத்து, மத்தினுடைய அடையாளங்கள் கஸ்ரு மத்து, லமு மத்து, இது மூன்றுல ஏதாவது ஒன்று வந்தால்
எந்த இடத்துல நீங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற இடத்துக்கு முன்னால வர இடத்துல வந்துச்சு என்றால் அதுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து இருக்குதே. இங்க என்ன எழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னுக்கு? ஐன். என்ன எழுத்து வந்திக்குது? ஐன் என்ற எழுத்து வந்திக்குது. அந்த ஐன் என்ற எழுத்த நீங்க கட்டாயம் 4 அல்லது 5 அல்லது 6 கவுண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும். ஆக குறைந்தது 4 கவுண்ட், ஆக கூடினது 6 கவுண்ட், 6 கவுண்டுக்கு நீங்க நீட்டி நிப்பாட்டணும். இது வசனத்துல எந்த இடத்துல நீங்க நிப்பாட்டா இருந்தாலும் இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நிப்பாட்டுறீங்கன்னால் பாருங்க, இய்யாக நஅ்புது வ இய்யாக நீட்டு தான் நிப்பாட்டணும். ஏன் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க? காப்புக்கு அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தினுடைய எழுத்து அலிஃப். எனவே அதுக்கு முன்னால வந்திருக்கிற யாவை நீ கட்டாயம் 4 5 6 கவுண்டுக்கு நீங்க நீட்டணும். நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க என்றால் பார்த்துக்கொள்ளுங்க, இய்யாக நஅ்புது தாலுக்கு சுக்கூனை வச்சு மட்டும் நிப்பாட்டினா போதும். ஏன் இந்த இடத்துல மத்தினுடைய எழுத்து வந்தும் இல்ல, மத்தினுடைய அடையாளம் வந்தும் இல்ல. விளங்கினா? விளங்குது இந்த உஸ்தாத். கேள்வி எல்லாம் அடுத்த கிளாஸ்ல உங்களிடத்துல முழுமையாக கேட்கப்படும். உரிய பதில் வந்தால் மாத்திரம் புதிய பாடத்துக்கு உங்களை நாங்கள் கொண்டு செல்வோம். மத்தினுடைய பாடத்தில் நிறைய டவுட் வந்திக்குது, நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பிள்ளையா வந்திக்குது. சோ அது கிளியர் ஆகினா தான் உங்களால ஓத போயிடும். இதுல நீங்க ஓதணுமெண்டா கட்டாயம் படிச்ச விஷயத்தை பேசிட்டு குர்ஆன் எடுத்து தேடி பாருங்கோ. எந்த இடத்துல எப்படி நிப்பாட்டுன்றெல்லாம் நிறைய தேடுங்க. அப்பதான் புரிஞ்சு கொள்ளையிலும். ஓகே, நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ரெடி ஆயிட்டு வரேன்மா ஆன்சர் பண்றதுக்கு. அதான் ஹோம்ஒர்க்.